அனைவருக்கும் வணக்கம். நான் படித்த ரசித்த கதையை நீங்களும் படித்து கேட்டு மகிழுங்கள். கதை பிடித்திருந்தால் அனைவருக்கும் பகிருங்கள். கள்ளிக்குடியில் வயல்வெளியாக இருந்த இடத்தில் லயன் சிட்டி என்ற பெயரில் புதிதாக வீட்டு மனைகள் அமைத்து விற்பனை செய்தனர். வீட்டு மனைகளை வாங்கியவர்கள் வீடுகள் கட்டியிருந்தனர். சிலர் வீடுகளை கட்டிக்கொண்டிருந்தனர். அந்த லயன் சிட்டியில் அங்கொன்றும் இங்கொன்றுமாக வீடுகள் முளைத்திருந்தன. அப்படி கட்டப்பட்ட ஒரு வீட்டில் யாரும் குடியிருக்காத நிலையில் இரவு மணி 11 இருக்கும்போது லைட் திடீரென எரிய ஆரம்பித்தது. அந்த வீட்டிற்கு எதிர் வீட்டிற்கு குடிவந்தார் வரதன். அவர் மனைவி கயல்வெளி. அவர்களுக்கு திருமணமாகி 2 ஆண்டு ஆகிறது. அவர்களுக்கு 9 மாத ஆண் குழந்தை இருக்கிறது. வரதன் வேலை பார்த்த இடத்திலிருந்து அவருக்கு கள்ளிக்குடிக்கு மாற்றலானது. வரதன் கள்ளிக்குடியில் வாடகைக்கு வீடு தேடினார். லயன் சிட்டியில் நிறைய வீடுகள் வாடகைக்கு இருந்தன. நல்ல வசதிகளுடன் இருந்த வீட்டை பார்த்து அட்வான்ஸ் கொடுத்தார். குடும்பத்துடன் அவர் குடியிருந்த வீட்டை காலி செய்துவிட்டு லயன் சிட்டிக்கு குடிவந்தார். அவர் குடிவந்த வீட்டிற்கு நேர் எதிரில் ஒரு வீடு இருந்தது. அந்த வீட்டிற்கு வலது பக்கத்தில் 3 காலி மனைகளுக்கு அடுத்து ஒரு வீடு இருந்தது. இடது பக்கத்தில் 4 மனைகள் காலியாக இருந்தன. அதனை அடுத்து ஒரு வீடு இருந்தது. இவர்கள் வீட்டிற்கு எதிர் வீட்டில் யாரும் இல்லை. ஆனால் அந்த வீட்டில் திடீரென லைட் எரிய ஆரம்பிப்பதை இவர்கள் 2 நாட்களாக கவனிக்கவில்லை. அன்று இரவு வீட்டில் வரதனும் கயல்வெளியும் டிவி பார்த்து கொண்டிருந்தனர். வெளியே நாய் குலைப்பது போல் சத்தம் கேட்டது. கயல்வெளி மணியை பார்த்தாள். சரியாக 11 ஆக 2 நிமிடங்கள் இருந்தன. நாய் விடாமல் குலைத்து கொண்டிருந்ததால் வெளியே சென்று பார்ப்பதற்காக கதவை திறந்து கொண்டு வெளியே வந்தாள். நாயின் சத்தம் கேட்கும் திசையில் கண் பார்வையை செலுத்தினாள். நாய்கள் கத்திக்கொண்டிருக்க தெருவில் யாரும் இல்லை. கதவை சாத்தலாம் என வீட்டிற்குள் வரும்போது எதிர் வீட்டில் லைட் எறிவதை கவனித்தவள் பயந்து கொண்டு வேகமாக வீட்டிற்குள் வந்து கதவை மூடினாள். தன் கணவரிடம் வந்து எதிர் வீட்டில் லைட் எறிவதை கூறினாள். அவன் வேகமாக சென்று ஜன்னல் வழியாக எதிர் வீட்டை பார்த்தான். லைட் எரிந்து கொண்டிருந்தது. வெளியே சென்று பார்க்கலாம் என யோசித்தவனுக்கு உள்ளுக்குள் பயம் இருந்தாலும் மனதை திடப்படுத்தி கொண்டு கதவை திறந்து வெளியே சென்று எதிர் வீட்டை பார்த்தான். வீடு பூட்டியிருந்தது. உள்ளே வந்து தன் மனைவியிடம் எதிர் வீடு பூட்டி கிடக்கிறது என சொல்லிவிட்டு அந்த வீட்டை பற்றி சொல்ல ஆரம்பித்தான். அந்த வீட்டில் 2 பெட்ரூம் உள்ளது. ஒன்றில் பாத்ரூம் இணைக்கப்பட்டுள்ளது. ஹால் பெரிதாக இருக்கும். மாடுலர் கிச்சன் என வீடு ரொம்ப அழகாக இருக்கும். நான் வீடு பார்க்க வரும்போது அந்த வீட்டை தான் முதலில் பார்த்தேன். எனக்கும் வீடு ரொம்ப பிடித்திருந்தது. ஆனால் வீட்டின் வாடகை 7000 என்பதால் வேண்டாம் என சொல்லிவிட்டு இந்த வீட்டை பார்த்து அட்வான்ஸ் கொடுத்துவிட்டு வந்தேன் என்றான். காலையில் பக்கத்து வீட்டுக்காரர்களிடம் கேட்டு பார்க்கலாம் என நினைத்து இருவரும் போய் படுத்து கொண்டனர். காலையில் கயல்வெளி எதிர் வீட்டை பற்றிய நினைப்பில் 5:30 மணிக்கு எழுந்தாள். ஜன்னல் வழியாக எதிர் வீட்டை எட்டி பார்த்தாள். லைட் அணைந்திருந்தது. வேகமாக படுக்கை அறைக்கு சென்று தன் கணவனிடம் சொல்ல போனாள். அவன் நன்றாக தூங்கிக் கொண்டிருந்தான். அவள் காலை டிஃபனுக்கான வேலைகளை பார்க்க ஆரம்பித்தாள். வரதன் தூக்கத்திலிருந்து 7 மணிக்கு எழுந்தான். எழுந்தவனுக்கு எதிர் வீட்டு நினைவு வர ஜன்னல் அருகே சென்று பார்த்தான். லைட் அணைந்திருந்தது. தன் மனைவியிடம் வந்தவன் லைட் எப்போ அணைந்தது என்றான். கயல்வெளி தெரியவில்லை. நான் 5:30 மணி இருக்கும்போது எழுந்தேன். அப்போது லைட் எரியவில்லை என்றாள். பக்கத்து வீட்டில் கேட்கலாம் என்று 2 பேரும் 3 வீடுகள் தள்ளி இருந்த வீட்டிற்கு சென்றனர். அந்த வீட்டிற்கு சென்று காலிங் பெல் அடிக்க அந்த வீட்டிலிருந்து 45 வயது மதிக்கத்தக்க கணேசன் என்பவர் வந்து கதவை திறந்து என்ன வேண்டும் என்றார். வரதன் எதிர் வீட்டை பற்றி சொல்லிட்டு உங்களுக்கு எதுவும் தெரியுமா என கேட்க கணேசனுக்கு முகமெல்லாம் வியர்த்தது. 2 பேரும் உள்ளே வாங்க என்றார். உள்ளே சென்று 3 பேரும் அமர்ந்தவுடன் கணேசன் பேச ஆரம்பித்தார். நீங்கள் சொல்வது உண்மைதான். அந்த வீட்டில் இரவு எரிய ஆரம்பிக்கும் விளக்கு காலை சரியாக 5 மணிக்கு அணைந்துவிடும். நாம் போய் பார்த்தால் வீட்டில் யாரும் இருக்க மாட்டார்கள். இந்த சம்பவம் கடந்த 1 மாதமாகத்தான் நடக்கிறது. இந்த லயன் சிட்டி முழுவதும் இந்த வீட்டில் நடக்கும் சம்பவம் தெரியும் என்றார். இந்த ஏரியாவில் 10 மணி அல்லது 10:30 மணிக்கெல்லாம் அனைவரும் வீட்டிற்குள் சென்று முடங்கி விடுவார்கள்.
இந்த வீட்டில் இந்த பிரச்சனை ஆரம்பிப்பதற்கு ஒரு வாரத்திற்கு முன் அந்த வீட்டிற்கு பின்னால் உள்ள வீட்டில் புதிதாக திருமணமாகி வந்த பெண் இறந்து போனது. அது தொடர்பாக போலீஸ் அந்த பெண்ணின் கணவர், மாமியார், மாமனார் மீது வழக்கு பதிந்து விசாரணை நடக்கிறது. அந்த பெண் தான் இந்த வீட்டில் இருப்பதாக பேசுகிறார்கள் என்றார். அந்த வீட்டோட ஓனருக்கு அது தெரியாதா என்றான் வரதன். தெரியும். அந்த வீடு கடந்த 4 மாதங்களாக யாரும் இல்லாமல் இருக்கிறது. அதற்கு முன்னால் ஒரு குடும்பம் வாடகைக்கு குடியிருந்தனர். அவர்கள் காலி செய்துவிட்டு போன பிறகு சின்ன சின்ன வேலைகள் பார்த்து வீட்டை பளபளவென மாற்றிவிட்டார்கள். வாடகையையும் ஏற்றிவிட்டார்கள். இந்த வீட்டில் இருக்கும் பிரச்சனையை மறைத்து யாரையாவது குடியமர்த்த முயற்சிக்கிறார்கள் என்றார். எதிர் வீட்டில் இருக்கிறீர்கள், பார்த்து பத்திரமாக இருங்க என அவர் சொன்னார். நல்ல வேளை நான் அந்த வீட்டை தேர்ந்தெடுக்கவில்லை என மனதிற்குள் நினைத்து கொண்டான் வரதன். கயல்விழி குழந்தை அழுது விடுவான் என சொல்ல அங்கிருந்து இருவரும் கிளம்பி வீட்டிற்கு வந்தனர். வரதன் கிளம்பி வேலைக்கு சென்று விட்டான். மாலை 4 மணி இருக்கும்போது ஒருவரை அழைத்து கொண்டு புரோக்கரும் அந்த எதிர் வீட்டின் ஓனரும் வந்தனர். வீட்டை அவருக்கு சுற்றி காட்டினர். அவரும் வீட்டை பார்த்துவிட்டு வாடகை எவ்வளவு என கேட்க 7000 என்று சொன்னார் புரோக்கர். உடனே வீட்டோட ஓனர் 500 ரூபாய் வேணா குறைத்து கொள்ளலாம் என்றார். வீடு பார்க்க வந்தவர் பெரிய வீடு குறைந்த வாடகையில் கிடைத்து விட்டது என எண்ணி அட்வான்ஸ் பணத்தை கொடுத்துவிட்டு 2 நாட்களில் குடிவருவதாக சொல்லிவிட்டு போனார். நடந்த சம்பவத்தை வீட்டு வாசல்படியிலிருந்து பார்த்து கொண்டிருந்தாள் கயல்விழி. புரோக்கரும் ஓனரும் வீடு பார்க்க வந்தவரை யாரிடமும் பேசவிடாமல் வேகமாக அழைத்து சென்றனர். அவர்கள் போன பிறகு அந்த எதிர் வீட்டின் இடது பக்கம் 4 வீடு தள்ளி இருக்கும் வீட்டிலிருந்து ஒரு பெண்மணி வந்து, கயல்விழி, உன்னோட வீட்டுக்காரரையும் இப்படித்தான் யார்கிட்டையும் எதுவும் கேட்க விடாம கூட்டிட்டு போனான் அந்த புரோக்கர். எதிர் வீட்டுல இருக்கீங்க, கொஞ்சம் ஜாக்கிரதையா இருங்க என்றாள். கயல்விழியோ லைட் எரிவதை தவிர வேற பிரச்சனை எதுவும் இருக்கா என கேட்டாள். உனக்கு முழு விவரமும் தெரியாதா? நான் சொல்றேன் கேளு. இந்த வீட்டுக்கு வந்து லைட்டை போடுறதெல்லாம் ஒரு பொண்ணு தான். அதுவும் அந்த பொண்ணு தினமும் ஒரு ஆணோட வர்றதாகவும் பேசிக்கிறாங்க. சில பேர் பார்த்ததாகவும் சொல்றாங்க என்றாள். அந்த சமயம் பார்த்து தூங்கிக் கொண்டிருந்த கயல்விழியின் குழந்தை அழ கயல்விழி உள்ளே வந்து கதவை மூடிக்கொண்டாள். அவளது கணவன் வரதன் வந்தவுடன் நடந்த விஷயம் அனைத்தையும் கூறினாள். சரி, அவர்கள் குடிவந்த பிறகு என்ன நடக்கிறது என பார்க்கலாம் என்றவன், இந்த பொண்ணு வருவதாக சொல்றதெல்லாம் கட்டுக்கதை மாதிரி இருக்கு என்றான். வேற வீடு பாருங்க, நாம காலி பண்ணிட்டு போயிடலாம் என்றாள் கயல்விழி. பொறுமையாயிரு. வீட்டை காலி பண்றது சாதாரண விஷயம் இல்ல. பொருளை ஏற்றி இறக்கி அதுக்கான கட்டணம், அட்வான்ஸ் கழிக்கிற கட்டணம் எல்லாம் தலையே சுத்திடும். அவங்க வரட்டும். அதுவரை மற்றவங்க மாதிரி நாமளும் 10 மணிக்கு மேல வெளியே போகாம இருக்கலாம் என்றான். 2 நாட்கள் கழிந்தது. அன்று ஞாயிற்றுக்கிழமை என்பதால் வரதன் வீட்டில் இருந்தான். அப்போது வெளியே ஏதோ சத்தம் கேட்க எழுந்து போனான். எதிர் வீட்டிற்கு வண்டியில் பொருட்களுடன் ஒரு குடும்பத்தினர் குடிவந்தனர். 2 குழந்தைகள், அம்மா, அப்பா என 4 பேர் இருந்தனர். பெரிய பொருட்களை இறக்கி உள்ளே வைக்க வரதனை துணைக்கு அழைத்தனர். தயங்கிக் கொண்டு வரதன் சென்றான். வீட்டிற்குள் சென்ற வரதனுக்கு உள்ளுக்குள் பயம் இருந்தாலும் வெளிக்காட்டிக் கொள்ளவில்லை. அவரும் நன்றி சொல்ல வரதன் வீட்டிற்கு வந்து என்ன நடக்கப் போகிறது என பார்க்க ஆவலாக இருந்தான். அந்த வீட்டிற்கு குடிவந்தவர்கள் பொருட்களை எடுத்து வைத்துக் கொண்டிருந்ததால் வீட்டின் அனைத்து லைட்டும் எரிந்து கொண்டிருந்தது. 11 மணியை எதிர்பார்த்திருந்த வரதனும் கயல்விழியும் லைட் தொடர்ந்து எரிவதால் போய் படுத்து விட்டார்கள். 3 நாட்கள் கழித்து அந்த வீட்டில் 10 மணிக்கெல்லாம் லைட்டை அணைத்து விட்டு படுத்தனர். எதேச்சியாக ஜன்னல் ஓரம் வந்த கயல்விழி எதிர் வீட்டில் லைட் அணைக்கப்பட்டு இருப்பதை பார்த்துவிட்டு தன் கணவனிடம் வந்து சொன்னாள். இருவரும் இரவு 11 மணிக்காக காத்திருந்தனர். மணி சரியாக 11ஆக லைட் எரிய ஆரம்பித்தது. அந்த வீட்டில் தூங்கிக் கொண்டிருந்தவர் லைட்டை போட்டது யாரு என தெரியாமல் புலம்பிக் கொண்டே லைட்டை அணைத்துவிட்டு வந்து படுத்து கொண்டார். அடுத்த நாள் காலை வரதனிடம் வந்தவர் லைட் எரிவதை பற்றி சொன்னார். வரதன் வீட்டை பற்றிய உண்மையை சொன்னான். அன்று இரவு குழந்தைகளை தூங்க வைத்துவிட்டு
கணவனும் மனைவியும் ஹாலில் இருக்கும் லைட்டை பார்த்து கொண்டு தங்களது படுக்கை அறையில் காத்திருந்தனர். மணி 11. லைட் எரிய துவங்கியது. இரவு முழுக்க தூங்காமல் இருந்தவர்கள் காலையில் வண்டியை வர சொல்லி வீட்டை காலி செய்து விட்டனர். கயல்வழியும் தன் கணவனிடம் சொல்லி வீட்டை காலி பண்ண ஏற்பாடு செய்தாள். வரதன் வேறு வீடு பார்க்க ஆரம்பித்தான். 2 நாட்கள் ஓடியது. 10 மணிக்கு மேல் யாரும் வெளியே வருவதில்லை. அன்று இரவு வரதன் நன்றாக தூங்கிக் கொண்டிருக்க கயல்வழி ஏதோ வேலையை செய்து கொண்டிருந்தாள். அப்போது ஒரு பெண்ணின் உருவம் ரோட்டில் நடந்து வருவதை ஜன்னல் வழியாக பார்த்த கயல்வழி ஜன்னலை திரைசீலையால் மூடிக்கொண்டாள். திரைசீலை வழியாக பார்த்தவளுக்கு அதிர்ச்சி. அவளுடன் ஒரு ஆண் நடந்து வந்து கொண்டிருந்தான். வேகமாக உள்ளே சென்றவள் தன் கணவன் அருகில் சென்று படுத்துக்கொண்டாள். மனதில் தைரியத்தை வரவழைத்துக் கொண்டு அவர்கள் எங்கு செல்கிறார்கள் என்பதை பார்த்து விடுவோம் என ஜன்னல் அருகே வந்து திரைசீலை வழியாக பார்த்தாள். ரோட்டில் யாரும் இல்லை. எதிர் வீட்டில் வழக்கம் போல் லைட் எரிந்து கொண்டிருந்தது. பயந்து போனவள் மீண்டும் தன் கணவன் அருகே வந்து படுத்துக்கொண்டாள். அடுத்த நாள் காலை தன் கணவனிடம் சொல்ல அவன் இதற்கு மேல் இங்கு குடியிருப்பது நல்லதல்ல என்று தன் போனை எடுத்து வீட்டின் ஓனருக்கு போன் செய்தான். நடந்த அனைத்தையும் கூறிவிட்டு வீட்டை காலி செய்ய போவதாக சொன்னான். வீட்டின் ஓனருக்கு என்ன சொல்வது என்றே தெரியவில்லை. அன்று மாலை நேரிலேயே வந்து வரதனிடம் பேசி பார்த்தார். தம்பி, இதெல்லாம் கட்டுக்கதை, நம்பாதீங்க. அந்த பையனும் பொண்ணும் இந்த ஏரியாவில் இருக்க வீட்டுக்குத்தான் போயிருப்பாங்க. படிச்சவங்க, நீங்களே இப்படி பண்ணலாமா என்றார். அதை காரணமா வச்சு காலி பண்ணி போனீங்கன்னா யாரும் குடிவர மாட்டாங்க என்றார். வரதன் விடாப்பிடியாக இருக்க, தம்பி, வாடகையை 1 வருடத்திற்கு 1000 ரூபாய் குறைத்து கொடுங்க என்றார். வரதன் யோசித்துவிட்டு, பின்னாடி மனசு மாறிட்டீங்கன்னா என்ன பண்றது என்றான். நான் எழுதி தர்றேன் என கூறியதோடு நிற்காமல் அடுத்த நாளே பத்திரம் கொண்டு வந்து வாடகை பற்றிய விவரங்களை எழுதி கொடுத்து விட்டு போனார். வரதன் மனைவியை எப்படியோ சமாளித்தான். 1 வாரம் ஓடியது. அன்று கயல்வழியின் அம்மா ஊரில் திருவிழா என்று கூப்பிட்டதால் வெள்ளிக்கிழமை ஊருக்கு செல்வதற்காக அனைவரும் கிளம்பிக் கொண்டிருந்தனர். காலை 7 மணி அளவில் நன்றாக மழை பெய்தது. பின்னர் மழை நின்றவுடன் காலை 10 மணி வாக்கில் ஊருக்கு சென்று விட்டனர். 2 நாட்கள் கழித்து வீட்டிற்கு வந்தவுடன் பக்கத்து வீட்டுக்காரர்கள் 2 நாட்களாக லைட் எரியவில்லை என்று சொன்னார்கள். வரதனுக்கும் கயல்வழிக்கும் ஒரே சந்தோஷம். இனி எந்த பிரச்சனையும் இல்லை என்று நிம்மதியாக தூங்கினர். விஷயம் அந்த வீட்டின் ஓனருக்கும் போனது. அவரும் நிம்மதி பெருமூச்சு விட்டார். பின் 1 வாரம் கழித்து வெளியே காற்று நன்றாக வீசிக்கொண்டிருக்க வாசல் படியில் வந்து உட்கார்ந்து மொபைலை நோண்டி கொண்டு காத்து வாங்கி கொண்டிருந்தாள் கயல்மொழி. திடீரென எதிர் வீட்டின் லைட் 11 மணிக்கு எரிய ஆரம்பித்தது. அதை பார்த்ததும் பதறி எடுத்துக்கொண்டு உள்ளே சென்று டிவியில் IPL பார்த்து கொண்டிருந்த கணவனிடம் கூறிக்கொண்டே கதவை சாத்தினாள். அவன் வேகமாக எழுந்து வந்து ஜன்னல் வழியாக பார்க்க எதிர் வீட்டில் லைட் எரிந்து கொண்டிருந்தது. அவன் மனம் வேகமாக துடிக்க ஆரம்பித்தது. காலை எழுந்தவுடன் லைட் மீண்டும் எரிய தொடங்கிய விஷயம் காட்டுத்தீ போல அந்த ஏரியா முழுவதும் பரவியது. அன்றுதான் வீட்டை வந்து பார்த்துவிட்டு புரோக்கரிடம் யாராவது வீடு கேட்டு வந்தால் காட்டுங்கள் என சொல்லிவிட்டு நிம்மதியாக 2 நாட்கள் ஊருக்கு சென்றிருந்தார் அந்த வீட்டின் ஓனர். அடுத்த நாளே இந்த செய்தி வர சற்றே ஆடி போனார். கொஞ்ச நேரம் கழித்துதான் அவருக்கு ஒரு பொறி தட்டியது. ஊருக்கு வந்தவுடன் இந்த பிரச்சனைக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைத்து விடலாம் என நினைத்து கொண்டார். அந்த 2 நாட்களும் அந்த ஏரியாவில் இருந்தவர்கள் அந்த வீட்டில் லைட் எரியவில்லை என்பதால் அந்த வீட்டில் இருக்கும் பெண் 1 வாரம் லீவ் விட்டிருந்தது, ஊருக்கு போயிருந்தது என பலவாறாக பேசிக்கொண்டனர். கயல்வழி வீட்டை காலி செய்யலாம் என வரதனை நச்சரிக்க ஆரம்பித்தாள். 2 நாட்கள் கழித்து ஊரிலிருந்து வந்தவுடன் வீட்டிற்கு வந்து பார்த்தார் ஓனர். பின்னர் போய்விட்டார். இரவு 10:55 மணிக்கு வரதனுக்கு போன் வந்தது. அந்த எதிர் வீட்டு ஓனர் பேசினார். நான் லைன்லேயே இருக்கேன், மணி 11 போகிறது, எங்கள் வீட்டில் லைட் எரிகிறதா என பார்த்து சொல்லுங்கள் என்றார். வரதனும் ஜன்னல் வழியாக பார்த்து கொண்டிருக்க கயல்வழி அவன் பின்னால் இருந்து பார்த்து கொண்டிருந்தாள். மணி 11, லைட் எரியவில்லை. இருவரும் தங்கள் முகத்தை பார்த்து கொண்டனர்.
போனில் இருந்த வீட்டு ஓனர் லைட் எரிகிறதா என கேட்டார். வரதன் இல்லை என சொன்னவுடன், பயப்பட ஒன்றுமில்லை, நான் காலையில் வந்து அனைத்தையும் சொல்கிறேன் என போனை வைத்து விட்டார். காலையில் வந்தவர் நேற்று வீட்டை பார்த்து லைட் எரிகிறதா என சொன்னதற்கு நன்றி என்றார். பரதனோ அது இருக்கட்டும், லைட் ஏன் எரியவில்லை என்றான். தம்பி, பீஸ் கட்டையை பிடுங்கிட்டு போயிட்டேன், அதனால தான் லைட் எரியல என சிரித்து கொண்டே சொன்னார். அது சரி, பீஸ் கட்டையை போட்டா மட்டும் எப்படி 11 மணிக்கு லைட் எரியுது என்றவன், ஒரு வாரமா பீஸ் கட்டை அங்க இருந்தப்போ லைட் எப்படி எரியாம இருந்துச்சு என்று கேள்விகளை அடுக்கினான். தம்பி, ஒரு வாரம் கழிச்சு அன்னைக்கு நான் வந்து பார்த்தபோது மழை பெய்ததால் வீட்டுல பீஸ் போயிருந்தது. நான் சரி பண்ணிட்டு மாலையில் ஊருக்கு கிளம்பி போனேன். அன்னைக்கு நைட்டு தான் மீண்டும் லைட் எரிஞ்சது. 2 நாள் கழிச்சு ஊர்ல இருந்து நேத்து வந்து பீஸ் கட்டையை பிடுங்கிட்டு போயிட்டேன், லைட் எரியலை என்றார். செத்து போன பொண்ணா இருந்தா பீஸ் கட்டை இருந்தாலும் இல்லேனாலும் லைட் எரியணும்ல தம்பி என்றார். அது சரி, எப்படி 11 மணிக்கு அதுவா எரியுது என்றான். அது தெரியல, இந்த வீட்டுல பிளம்பிங் வேலை பார்த்துக்கிட்டு இருந்த பையன் சின்ன சின்ன வேலை பாக்கி இருக்கு, நான் ஒரு வாரம் ஊருக்கு போயிட்டு வந்து பார்த்து தரேன்னு சொல்லிட்டு போனான். அவனை வர சொல்லியிருக்கேன், பார்க்கலாம் என்றார். நாங்கள் தொடர்ந்து பேசிக்கொண்டிருக்க 10 நிமிடத்தில் வந்தவன் வீட்டிற்குள் சென்று எதையோ தேடிக்கொண்டிருந்தான். நானும் அவரும் உள்ளே செல்ல, என்ன தம்பி தேடுற என்றார். அவனோ கூலாக, இல்ல லைட் அதுவா எரியுதுன்னு சொன்னீங்கள்ல, அதுக்கான ரிமோட் இங்கேதான் வச்சேன் என்றான். என்ன, ஆள் யாரும் இல்லாம அதுவா டைமுக்கு எரிஞ்சு ஆஃப் ஆகுற மாதிரி லைட் இருக்கா என அவனிடம் கேட்க, நீங்க எந்த உலகத்துல இருக்கீங்க, இன்னும் என்னென்னமோ இருக்கு என்றவன் பரன்மேலே தொத்தி கொண்டு ஓரமாக இருந்த ரிமோட்டை எடுத்து, இதுல லைட் எப்போது எரியணும் எப்போது அணைக்கணும் என்று செட் பண்ணலாம் என்றான். அதை ஏண்டா முதலையே சொல்லல என அவனை ஒரு அடி போட்டார் வீட்டு ஓனர். அன்னைக்கு இந்த வேலை பார்க்கும்போது போன் வந்துச்சு, அவசரத்துல உங்ககிட்ட சொல்லாம போயிட்டேன் என அதை ஆஃப் செய்து ரிமோட்டை கையில் கொடுத்தான். அதெல்லாம் சரி, அது ஏண்டா நைட்டு 11 மணிக்கு லைட் எறிகிற மாதிரி செட் பண்ணுன என ஓங்கி இன்னொரு அடி போட்டார். அவன் அழுது கொண்டே, நான் எங்க செட் பண்ணேன், நான் பண்றதுக்குள்ளதான் போன் வந்து போயிட்டேனே, அது இன்பில்டாவே இருக்கிற டைம் என்றான். அழுவதா சிரிப்பதா என தெரியாமல் வீட்டிற்கு வந்து ஹாலில் உட்கார்ந்திருந்த தன் மனைவியிடம் சொல்ல, அவள் விடாமல் சிரிக்கத் தொடங்கினாள். இருவரும் அந்த வீட்டிலேயே இருக்கலாம் என்று முடிவு செய்தனர். வாடகையும் குறைந்ததால் மகிழ்ச்சியாக இருந்தனர். நன்றி. கதை பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் தெரிவிக்கவும். தங்கள் ஆதரவிற்கு நன்றி.